தங்க மீன்கள் எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தோன்னு இன்னும் பொறுப்பு கூடுச்சு. அதை தொடர்ந்து பரதேசை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து குற்றம் கடிதல் 2 அது மேலும் இன்னும் பொறுப்பை 2 மடங்கா உயர்த்திருச்சு. சில இடத்துல வந்து ரச்சிதா இந்த படத்துல வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு சார். சரி, அது அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு சின்ன விரிவாக்கம் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போது இந்த படத்தில் நடித்த 4 ஹீரோயின்ஸுமே வந்து இந்த கதையில் வந்து ஒரு சில இன்டிமசி ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது. விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அறிவிச்சு இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அவரோட தனிப்பட்ட முறையில். ஸோ அதெல்லாம் வந்து கவனிக்கிறீங்களா? மக்கள் அப்போ மிகவும் பரீட்சை பெற்ற ஒரு பிரபல நடிகர் வந்து, அதுவும் அவருக்கான மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்போது இதை விட்டுட்டு நான் வந்து மக்கள் பணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அவர் எண்ணங்களையும் அவர் நினைக்கிற விஷயங்களையும் செயல் திட்டங்களாக அவர் கொண்டு வந்து மக்கள் பணியை வந்து சிறப்பாக செஞ்சார்னா நல்ல இடம் அவருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நினச்சது எல்லாமே நடந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே இல்லையே. பட் நம்ம நினச்சதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அது எந்த காலகட்டத்தில் வருதுங்கிறது முக்கியம் இல்லை, அது எந்த தருணத்தில் வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். இந்து தமிழிசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஃபயர் படத்துடைய ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் ஜேஎஸ்கே அவர்களை தான் சந்திக்க இருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் படம் பற்றியும் அவருடைய கரியர் பற்றியும் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். நான் வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து உங்களை ஒரு எல்லைக்குள்ளே இதுதான் உங்களுடைய ரோல் அப்படின்னு சொல்லி அடைக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஆக்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி பல ரோல் வந்து இருக்குது. எப்படி சார் இந்த பல்துறை வித்துக்கிறா நீங்கள்? சினிமாவுக்கு வந்து எல்லையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கலையில் வந்து எந்த கிராஃப்ட் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நான் வந்து நடிக்கணும்னு உள்ளே வந்த ஆள் சினிமாவுக்கு. 95லேயே வந்தேன். ஒரு 2 படங்கள் நடித்து பாதியில் அது பல காரணங்களால் நின்றுடுச்சு. சின்ன திரையில் வந்து நிறைய சீரியல்ஸ் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் குடும்பத்தினர் வந்து சினிமா பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையை போட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு பணிகளில் இருந்து, பட் ஆனால் சினிமா மேலே இருந்த பேஷன், சினிமாக்குள்ளே எதையாவது வந்து நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சினிமாவில் இருக்கணும்ன்ட்டு முதல்ல வந்து படங்கள் வந்து ஒரு வியாபாரம்னா என்னென்னு கற்றுக்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தேன். நல்ல படங்கள், தேசிய விருதுகள் கிடச்சிது, அங்கீகாரம் கிடச்சிது. அதை தொடர்ந்து அப்படியே வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தரமணியில் கிடச்சிது. அது நம்மளுடைய ஒரு பேஷனாக இருந்ததால் அதுக்குள்ளே அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை தொடர்ந்து நிறைய படம், கபடதாரி, அநீதி, அப்புறம் வாழை, இப்போது ஃபயர், இப்படி தொடர்ச்சியாக இன்னும் அக்னி சிறகுகள் ரிலீஸ்க்கு நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த பரிமாணங்கள் ஏற்பட்டதுக்கான காரணம். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு உள்ள வந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்லேயே வந்து ஒரு தடை சொல்லும் போது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? அப்போ தானே காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ நமக்கு சில பொறுப்புகள் தேவைப்பட்டது. அதனால் வேறு வழி இல்லை. பெரியவங்க சொல்லும்போது அதை மீறி சில விஷயங்கள் நம்ம போக வேண்டாம். முதல்ல அவங்க நமக்கு அதை ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்பேஸ் அப்போ சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் அதுக்கான ஒரு தருணம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த தருணம் சரியான நேரத்தில் அமைஞ்சது. அது அமைஞ்சதுலேருந்து தொடர்ச்சியாக சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்கேன். எப்படி சார் இப்போ 95ல் வந்து சொல்கிறீங்க சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்தேன்னு சொல்லிட்டு, ஸோ அங்கேருந்து ஒரு ஆரம்பித்து அந்த நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை தரமணியில் தான் நிறைவேறி இருக்குது. ஸோ ஒரு இத்தனை காலம் வந்து அதுக்கான காத்திருப்பு அப்படிங்கிறது அது எப்படி இருந்துச்சு அந்த பீரியட்? நம்ம நினச்சது எல்லாமே நடந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே இல்லையே. பட் நம்ம நினச்சதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அது எந்த காலகட்டத்தில் வருதுங்கிறது முக்கியம் இல்லை, அது எந்த தருணத்தில் வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு அது தரமணியில் தான் அமைஞ்சது. அது ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அதை தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். இந்த கபடதாரி, தெலுங்கு வெர்ஷன் கபடதாரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் படம் பண்ணேன் அர்ஜுன் சார், ஹர்பஜன் சிங்கோட. அதுக்கப்புறம் வாழை பண்ணியிருக்கேன். இப்போது ரிலீஸ்க்கு தயாராக இருக்கிற படங்களே வந்து அக்னி சிறகுகள், யாருக்கும் மஞ்சள், சேவியர், அது நிறைய படங்கள் சொல்லலாம், சம்பவம். இப்போது ஃபயர் வந்து நான் இயக்கி அதில் ஒரு கதாபாத்திரமும் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபயர் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஆக்டர், ப்ரொடியூசர், இந்த மாதிரி டிரெக்ஷனும் வந்து ஃபஸ்ட்டு படம் இல்லையா உங்களுக்கு? ஸோ எப்படி சார் இந்த கதைக்கான கரு வந்து எங்கேருந்து எடுத்தீங்க? சரி, நான் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல சமுதாயம் சார்ந்த கருத்துள்ள படங்களாக அமைஞ்சது. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா படங்களுமே. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற படங்கள். தங்க மீன்கள் எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தோன்னு இன்னும் பொறுப்பு கூடுச்சு. அதை தொடர்ந்து பரதேசை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து குற்றம் கடிதல் 2 அது மேலும் இன்னும் பொறுப்பை
2 மடங்காக உயர்த்திருச்சு. ஸோ ஒரு நல்ல நல்ல படங்கள் அமைஞ்சது. இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்த காணும், தரமணி, புரியாத புதிர், ஒரு ஒரு படமும் வேறு வேறு லேயர்ஸில் இருந்தது, வேறு வேறு செக்மெண்ட்ஸில் இருந்தது. ஸோ நல்ல கதைகளை தேர்வு பண்ணக்கூடிய சின்ன அறிவாற்றல் நமக்கு வளர ஆரம்பித்தோடனே நல்ல கதையை தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோன்னும் போது ஒரு நல்ல கதையை எழுத முடியாதான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. ஸோ அன்றாடம் தினசரி பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் நம்ம பார்க்குற செய்திகள் பாதிக்கக்கூடிய, மனசை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டச் பண்ணால் சொசைட்டிக்கு டெஃபினட்டாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு படம் இது. இந்த கருத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும்னு. அப்போது ஒரு உண்மை நிகழ்வு ஒன்று ரொம்ப பாதிச்சு, சரி இதை சார்ந்து நம்ம கதை பண்ணுவோன்ட்டு அதை நோக்கி கொஞ்சம் ஆராய்ச்சியும் தேடலும் கொஞ்சம் களப்பணியும் பண்ணோம். ஸோ ஒரு உண்மை சம்பவத்தின் இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த படம் உருவாயிருக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த ஜானரில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜானர் இது அப்படிங்கிறது எங்களால் அசியூம் பண்ண முடியுது. அந்த கதை களம் அப்படிங்கிறது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு அவுட்லைன் கெஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ சமீப காலத்தோட இன்சிடென்ட்ஸ்லேயும் வந்து சிலதெல்லாம் வந்து பொருத்தி பார்க்க முடியுதா இருக்குது. குறிப்பாக வந்து பெண்களுக்கான ஒரு கதை அப்படிங்கிறது இது எடுத்திருக்கீங்கும் போது, இப்போ சமீபத்தில் நடந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஆகட்டும், கொல்கத்தா டாக்டர் கேஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அங்கங்கே நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது சம்திங் வந்து மைண்டில் போகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? உறுதியா அதெல்லாம் கவனிச்சதால் தான் இப்படி ஒரு படம் உருவாச்சு. இப்போ நம்ம சொல்கிறோம் பெண் சுதந்திரம், பெண்ணுக்கான உரிமை எல்லாமே வந்து சமமாக இருக்குன்னு. அதை உண்மையாகவே இருக்கான்னு கேட்டால் அது ஓரளவுக்கு வளர்ந்துருக்க தவிர அது முழுமையான சுதந்திரமோ முழுமையான ஒரு பாதுகாப்போ இது வரைக்கும் இருக்கிற மாதிரி இந்த சொசைட்டியில் தெரியல. இப்போது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கூட பேப்பரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. 72 வயதான ஒரு மூதாட்டிக்கிட்ட வந்து ஒருத்தர் பாலியல் அத்துமீறல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த சமூகம், இந்த சொசைட்டி எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரில. ஸோ இப்போ ஒரு சின்ன குழந்தைகள், அதாவது ஒரு 3 வயசு குழந்தைக்கு கூட வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்குதுன்றது அதிர்ச்சியாக இருக்குது. அதே வந்து ஒரு 72 வயது மூதாட்டிக்கு நடக்குது. அப்போது இந்த சொசைட்டி இன்னும் வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த கரெக்டான அந்த எஜுகேஷன் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பெண்களுக்கு அந்த ஒரு சொசைட்டியில் அந்த முழு சுதந்திரம் இன்னும் வந்த மாதிரி இல்லை, பாதுகாப்பு வந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ அதுக்கு தேவையான ஒரு மெசேஜ் ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல்லான ஒரு கதையை வந்து நம்ம பண்ணணுன்ட்டு தான் பண்ணப்படுது. நீங்கள் வந்து சொல்கிறீங்க இப்போ 3 வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை இருக்குது, 72 வயது மூதாட்டிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே வந்து இந்த சொசைட்டியில் எங்கே அந்த தவறு நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ சமீப காலமாக தான் நம்ம இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்ன காலகட்டங்கள்லாம் அது கிடையாது. அது அப்படி ஒரு செக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசினாலே தப்பாக இருக்கும். அது இன்னும் அந்த புரிதல், அந்த என்ன எப்படி இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி பெண்களை பார்க்கணும், பெண்களை எப்படி மதிக்கணும், நம்ம அந்த காமத்தை வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும், காமத்தை வந்து எந்த இடத்துல வந்து தவறான வழிகளில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த அறிவாற்றல் இன்னும் நமக்குள்ளே வளரலன்றது தான் இந்த சொசைட்டிக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அத்துமீறல்கள் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதை நோக்கி தான் நிறைய எஜுகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் இன்னும் முழுமையாக தேவைப்படுது. அது இன்னும் என்ன மாதிரி இன்னும் பல பேர் வந்து இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு சரியான இப்போ என் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாரும் இந்த 4 ஹீரோயின் கேரக்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்கவுங்க லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது டச் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த ஆண் கேரக்டர் அது வந்து அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆண் இந்த படம் பார்த்தான்னா டெஃபினட்டாக ஒரு கில்ட் கிரியேட் பண்ணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ் வந்து அவங்கள வந்து டெஃபினட்டாக அது ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். பெண்கள் படம் பார்த்துட்டு வரும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து இது தேவை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் இந்த படத்தில் இருக்குது. ஓகே சார், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களா, லீடெல்லாம்? ஸோ இவங்க தான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தாங்களா, இல்லை முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து கதை சொல்லி? இல்லை, இந்த படம் கதை கூட ரொம்ப ஈஸியாக எழுதிட்டேன். திரைக்கதை வடிவமாயிருச்சு. பட் ஆனால் எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, ஒரு கதை திரையில் வந்து பார்க்கும்போது அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கறது வந்து அந்த கதாபாத்திரங்களில் நடிக்கிறவங்க தான். ஸோ அந்த கேரக்டர்ஸை கரெக்டாக ஃபிட்டின் பண்ணால் மாத்திரம் தான் நான் எதிர்பார்க்குறத அவுட்புட்டை வெளியில் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக நிறைய மெனக்கெடல் இருந்தது. இந்த 4 பெண்களையும் 4
கேரக்டர்ஸுமே வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. சாக்ஷி அகர்வால் எடுத்திங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், இன்றைக்கி சொசைட்டியில் எப்படி மாடர்னிட்டியாக இருக்கிற ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் ரச்சிதாவை எடுத்திங்கன்னா ஒரு குழந்தையோட ஒரு தனிமையில் குடுத்தனம் பண்ணக்கூடிய ஒரு பெண். அதுக்கப்புறம் சாந்தினி எடுத்திங்கன்னா வந்து ஒரு ரூரல்லேருந்து சிட்டியை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க. காயத்ரி எடுத்திங்கன்னா அவங்க ஒரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, அவளுடைய லைஃப்பில் என்ன நடக்குது. ஸோ இப்படி வேரியஸ் லேயர்ஸ் இருக்குது. பாலாஜி முருகதாஸ் கேரக்டர் எடுத்திங்கன்னா கதாநாயகன்னு கூட சொல்லிட முடியாது, ஒரு முக்கிய கதாபாத்திரம். ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோலாம் கிடையாது, எல்லாமே கேரக்டர்ஸ் தான். ஸோ அந்த கேரக்டரை வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கட்ஸ் வேணும். நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியாக யாரும் வந்து அதுக்கு கரெக்டாக ஃபிட்டின் ஆகலை. அப்போது சில பேர் தயங்கினாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பண்ணால் அவங்களுக்கு வந்து இமேஜ் ஏதாவது நெகட்டிவாக போகுமான்ற ஒரு ஃபீல் இருந்தது. அது கதாபாத்திரமாக பார்க்கல, கதையாக பார்க்கல. அப்போது நான் இந்த பிக் பாஸ் பார்க்கும்போது பாலாஜி கிட்ட ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருக்கும், பயங்கர ஆட்டிடியூடாக ஒரு பிஹேவ் பண்ணுவார். அப்புறம் பொண்ணுங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுவார். அப்புறம் ஒரு ஹெட்வெயிட் கேரக்டரு, இப்படியெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச். அப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு மாதிரி இதுக்கு கரெக்டாக ஃபிட்டின் ஆகும்னு தோணுச்சு. ஸோ அப்படி தான் பாலாஜி முருகதாஸ். ரியல் கேரக்டர் பார்த்து ரியல் கேரக்டர் எடுத்தீங்களா? சரி, இந்த ரியல் கேரக்டருக்கு வந்து ரியல் கேரக்டரில் அவருடைய அந்த பிஹேவியர்ஸ், அந்த ஒரு நார்மலாக ஒருத்தருடைய பிஹேவியர் பார்ப்போம்ல, அவர் அந்த பிக் பாஸில் இருந்த அந்த ஆட்டிடியூட்லாம் வந்து இந்த கேரக்டருக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஓகே நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு நடிக்க வந்தேன், ஆனால் அதுக்கப்புறமா வந்து ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஒரு விஷயம் சினிமாவை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அங்கேருந்து ஒரு லேர்னிங்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டிரெக்டராக வந்ததுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒன்றும் பெரிய கடினமாக தெரில. ஏன்னா நான் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு கிராஃப்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் தயாரித்த படங்கள் எல்லாமே, அது எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், டிசைன்ஸ் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ஸ்பாட்டில் டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்றதை அனலைஸ் பண்ணுவேன், அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ இப்படி ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு டைரக்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்தது. அப்புறம் ப்ரொடியூசராக இருக்கிறதால எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. ஸோ டைரக்டர் கம் ப்ரொடியூசர்னும் போது கொஞ்சம் ஈஸி டாஸ்க். அப்புறம் நடிகர்ன்றது கொஞ்சம் அனுபவம் ஏற்பட ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்கேன். இப்போது அந்த அனுபவம் இந்த கேரக்டர் தானே, இன்னும் ஹீரோ கேரக்டர் கிடையாது, ஒரு கேரக்டர், ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ். சரி பண்ணுவோன்ட்டு பண்ணது தான். நீங்கள் நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக அமைஞ்ச படம் எது சார்? இதில் அப்படி எதுவும் சொல்ல முடியாது. என்னென்னா எனக்கு வந்து என் படங்கள் எல்லாமே ஒரு படமும் வேறு வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போது நீங்கள் பசுபதி மேய்ப்பா ராசகபாளையம்னு ஒரு படம், முழுக்க ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டு. அது ஒரு அம்மாவுக்கும் பையனுக்குமான ஒரு கதையாக இருக்கும். ஆரோகணம் எடுத்திங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸில் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லேடி, அவள் எப்படி இந்த சொசைட்டியை ஹேண்டில் பண்ணுறா அப்படிங்கிறது ஒரு கதை. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், உங்களுக்கு தெரியும், விஜய் சேதுபதியோட கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு அடுத்த கட்ட சினிமாவுக்கான கதை நகர்வாக இருந்தது. அதிலிருந்து அப்படியே மாறினீங்கன்னா தங்க மீன்கள், பரதேசி எடுத்திங்கன்னா அது வேறு ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கும். மதையானை கூட்டம், ரம்மி, இப்படி ஒரு கதையுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நெருக்கமான ஒரு படம். அதனால் இதுக்குள்ளே பிரித்து இந்த படம் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு பிரித்து பார்க்க தெரியல. பட் ஆனால் நீங்கள் இந்த கதை கேட்கும் போது உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிச் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க சார். என் கதையை நான் க்ரியேட் பண்ணும்போது அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. டெஃபினட்டாக இந்த கதை வந்து ரொம்ப இன்டென்ஸாக இன்டெப்த்தாக ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. ஓகே சார், இப்போ பாலாஜி முருகதாஸ் அப்படிங்கிறது நீங்கள் கதை எழுதுனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்த கேரக்டர் இல்லையா? ஸோ ஹீரோயின்ஸுமே வந்து அப்படி தான் வந்து சூஸ் பண்ணீங்களா? ஆமாம், யாரையும் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இந்த கதைன்னு நம்ம எழுதலை. இந்த கதை எழுதிட்டு இந்த கதாபாத்திரத்துக்கு யார் சரியாக ஃபிட்டின் ஆவாங்கன்னு பார்த்து பண்ணது தான். ஆனால் வந்து சில இடத்துல வந்து ரச்சிதா இந்த படத்தில் வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு சார். அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு சின்ன விரிவாக்கம் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போது இந்த படத்தில் நடித்த 4 ஹீரோயின்ஸுமே வந்து இந்த கதையில் வந்து ஒரு சில இன்டிமெசி ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கதைக்கு டிமாண்டபிளான ஒரு ஷாட் அது எடுக்கும்போது இல்லை, கதை சொல்லும்போதே நான் எல்லா 4 ஹீரோயின்ஸுக்குமே இந்த கதையை பற்றி என்ன எடுத்தனோ அதை வந்து முன்கூட்டியே சொல்லி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, அப்போ தான் இந்த கதை
நான் எதிர்பார்த்த மாதிரி வெளியே வரும்னு சொன்னேன். ஸோ 4 பேருமே ஒத்துக்கிட்டு 4 பேருமே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி 4 பேருக்குமே வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து என்ன பேசணுனோ அதில் வந்து ஈவன் ஒரு சிங்கிள் ரூபி பேலன்ஸ் வைக்காமல் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டேன். ரச்சிதாவும் அஸ் அ ஆர்டிஸ்ட் ஷீ பர்ஃபார்ம்டு வெரி வெல். அதே மாதிரி ஸ்பாட்டில் எனக்கு எந்த ட்ரபிளும் கொடுத்ததில்ல. அவங்க வந்து கிரவுண்ட் டு த ஹெர்த்தாக நடந்திருக்காங்க. எல்லாரு கூடயும் நல்லா அன்பாக இருப்பாங்க. அப்புறம் கூட இழுத்து போட்டு வேலைலாம் செய்வாங்க. அவங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. படம் டப்பிங் முடிஞ்சது, ஷூட் முடிஞ்சோடனே ரேப்அப் பண்ணோடனே நான் ப்ரொடக்ஷன் பாயில் ஆரம்பித்து ஒர்க் பண்ண காஸ்டியூமில் இருந்து கிரெயின் மேன்லேருந்து லைட் பாயிலேருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டின்னர் ஆர்கனைஸ் பண்ணேன். அது கூட அவங்க தான் வந்து அவங்க பாலாஜி தான் 2 பேரும் சர்வே பண்ணாங்க எல்லாருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க. இந்த படத்தில் தான் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து சொந்த குரலில் பேசியிருக்காங்க. இது வந்து அவங்களே வந்து அவங்க இன்ஸ்டா பேஜ்லேயும் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு இப்போ பர்த்டே வந்தது. பர்த்டே வரும்போது நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பார்வையில் சரி ஃபயர்ன்ற படம் டெஃபினட்டாக அடுத்த கட்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும். இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு வியாபாரமாகக்கூடிய பெரிய கதாநாயகர்கள் நடித்த படம் கிடையாது. இப்போ அஜித் விஜய்னா அது ஒரு பெரிய அட்டென்ஷன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நம்ம தான் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ண வைக்கணும். அப்போ க்ரியேட் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு பர்த்டே கிளிம்ஸ் இந்த படத்தில் நடித்த ஒரு காட்சியை அது படமாக பார்க்கும்போது நல்லா தெரியும். ஆனால் அதை வந்து கட் பண்ணி போட்டோம். அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ரச்சிதாவை யாரும் இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மேலே ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை க்ரியேட் ஆகிடுச்சு. சில ஊடகங்கள் அதை ஒரு பெரிய செய்தியாக்கிட்டாங்க. ஆனால் நான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது அது வியாபாரம் தாண்டி இந்த படம் பட்டி தூட்டிலாம் போய் சேர்ந்துருச்சு. இந்த டைட்டில் எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனலாக அவங்கள வந்து வருத்தப்பட வச்சிருச்சு. அது அவங்க என்கிட்ட பேசுனாங்க. நான் சொன்னேன், இதை வந்து நீங்கள் படமாக பாருங்கள். எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த காட்சிகள்லாம் வரதான் போகுது. நீங்கள் நடித்தது தான். கமெண்ட் வந்து எல்லோரும் தான் பண்ணுவாங்க. அதை வந்து புறம் தள்ளிட்டு போங்கன்னு. அதை அவங்க அதை பெருசாக நினச்சிக்கிட்டு அதை பற்றி அவங்க வந்து எதுலேயும் கோஆப்ரேட் பண்ணல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஓகே. பட் நீங்கள் அதை பற்றி அவங்க எப்படி வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் திரும்ப வருத்தமாக இருந்துச்சா, இல்லை அது நீங்கள் எப்படி? அது டெஃபினட்டாக ஒரு ஒரு சக மனிதர்களாக நமக்கு அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். பட் அது கலையாக வந்து பார்க்கும்போது ஒரு சினிமாக்குள்ளே நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் நம்ம நினைக்கணும். இப்போ ஒரு கேரக்டர் வந்து கமல் சார் வந்து கோவணம் கட்டி நடிக்கணுன்னாலும் நடிக்க தான் செய்வார். அதனால் வந்து அவருடைய இமேஜ் வந்து ஒன்றும் இறங்கி போகிறதில்ல. அது கதாபாத்திரம் தான். அது இவங்களும் வந்து அந்த கதாபாத்திரமாக தான் நடித்தாங்க. அது வெறும் அந்த 30 செகண்டை மாத்திரம் கட் பண்ணி போட்டதில் இது வந்து முழுக்க இந்த படம் இதுதான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுச்சு. அது அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தம் எனக்கும் இருந்தது. பட் அதை ஸ்டில் அதே தான் சொல்லுவேன். இது சினிமாவாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்போ எப்படியும் படம் வரும்போது எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க. அவ்வளோதான் இருக்கிற விஷயம். உங்களுக்கு எப்படி வந்து சினிமாவில் பல முகங்கள் இருக்கும், அதே மாதிரி வந்து அரசியல் களத்துலையும் வந்து நீங்கள் களமாடிட்டு இருக்கீங்க. தமிழ் சினிமாவை கவனித்த மாதிரி அரசியலையும் கவனிச்சுட்டு வரீங்களா? எப்படி இருக்குது? நான் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து அதாவது வந்து அரசியல் ரீதியாக என் தலைவர் வந்து மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள், அவருடைய தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்னைக்கு உருவாச்சோ அதிலிருந்து இன்றைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே கட்சியில் தான் ஒரே தலைவர் ஒரே தலைமையோட நான் வந்து இப்போது தலைவர் ஜி.கே. வாசன் அவருடைய தலைமையில் வந்து நான் அந்த கட்சி பணிகள் ஆற்றிக்கிட்டு தான் இருக்கேன். உள்ளாட்சியில் வந்து கிட்டத்தட்ட மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக வந்து 96 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியும் செஞ்சுருக்கேன். ஸோ தொடர்ந்து மக்கள் பணிகள் அரசியல் ரீதியாக நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இல்லை, இப்போ அரசியல் களத்தை வந்து நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? கவனிக்காமல் இருக்கவே முடியாதுல்ல. அரசியல்னாலே அதுதானே. வண்டியில் வரும்போது கூட யார் என்ன பேட்டி கொடுக்குறாங்க, இன்றைக்கி என்ன கரண்ட் நியூஸ் இருக்குது, எந்த கட்சியின் தலைமை வந்து என்ன அறிக்கைகள் கொடுக்குது, தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்டுட்டு தான் இருக்கும். மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ பத்திரிகை துறையிலையும் இருக்கும். நம்ம தமிழக அரசியல்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஆசிரியராகவும் இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அரசியலை பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு இந்த ஆட்சி வந்து திருப்தி தரக்கூடியதாக இருக்கா சார்? முழுமையாக மக்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய ஆட்சி ஒன்றும் வந்து வரல. மக்களுக்கான குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரத்தில் இவங்களுக்கான பணிகள் இவங்களால் முடிஞ்ச பணிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. டெஃபினட்டாக அது வந்து
ஒரு 50-50 பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க செய்யும். ஏன்னா இப்போ வந்து அரசியல் களம் வந்து கடந்த ஒரு வருடத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு, நல்ல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி நடிகர்களும் வந்து அரசியலுக்கு வராங்க. குறிப்பா வந்து விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அறிவிச்சு இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அவரோட தனிப்பட்ட முறையில். ஸோ அதெல்லாம் வந்து கவனிக்கிறீங்களா? நிச்சயமா ஒரு ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேணாலும் அரசியலுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை உண்டு. என்னுடைய கலை குடும்பத்திலேருந்து ஒரு சக நடிகர், அதுவும் வந்து ஒரு மக்கள் மிகவும் பரீட்சை பெற்ற ஒரு பிரபல நடிகர் வந்து, அதுவும் அவருக்கான மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்போது இதை விட்டுட்டு நான் வந்து மக்கள் பணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அவர் எண்ணங்களையும் அவர் நினைக்கிற விஷயங்களையும் செயல் திட்டங்களாக அவர் கொண்டு வந்து மக்கள் பணியை வந்து சிறப்பாக செஞ்சார்னா நல்ல இடம் அவருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சு அப்படின்னா 1 வருஷம் ஆக போகுது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு. அவருடைய அரசியல் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் நிறைய இருக்கு அவருடைய பணிகள். இப்போ தானே இப்போ பரந்தூர் விமான நிலையம் பற்றி மக்களிடையே வந்து போய் குறைகள் கேட்டு அறிஞ்சிருக்காரு. இப்போ தொடர்ந்து அரசியல் பணிகளுக்கான இதுக்கு வந்து ஒரு எல்லை அப்படியே கிடையாது. இது தினந்தோறும் காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.